மகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க வீட்டில இருந்து மோகனா, அதுக்கப்புறம் மலர், கருப்பு இவங்க 3 பேருமே குழந்தைக்கு தடுப்பூசி போறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போற இடத்துல டாக்டர் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸும் குழந்தைய தூக்கிட்டு போய் ட்ரேல வச்சுட்டு ஊசி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வராங்க. வெளியே வரத்துக்குள்ளேயே ஒரு பாட்டிமா அந்த குழந்தைய தூக்கி ஒரு கிட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்து ஆட்டோல ஏறிடுறாங்க. அந்த ஆட்டோல நம்ம காவியா இருக்காங்க. காவியா இருக்கிறது தெரியாம அந்த பாட்டிமா ஈஸ்வரிக்கு வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பண்ணி, இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த குழந்தைய நான் கடத்திட்டு வந்துட்டாமா, இந்த குழந்தைய நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம காவியாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு காவியாவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டிமா, நாங்க சொல்ற வரைக்கும் இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க. நம்ம பாட்டிமாக்கு ஒரே பயம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம காவியாவை பாக்குறாங்க, குழந்தைய பாக்குறாங்க, காவியாவை பாக்குறாங்க, குழந்தைய பாக்குறாங்க. காவியாவும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிமாவும் அந்த பொண்ணு எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஈஸ்வரிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கம்மா, ரொம்ப நேரம்லாம் என்னால் இந்த குழந்தைய வச்சுக்க முடியாதும்மா, முதல்ல இந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, இல்லை நீங்களாவது வந்து வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியக்கு பயங்கர கோவம் வருது. என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைய காணும்னு நம்ம சேதுக்கு நம்ம கருப்பு கால் பண்ணி குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ்ச்செல்வியாக தான் இருக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி, இங்கே பாருடி, என் குழந்தைய எங்கடி வச்சிருக்க, நீ தானே பிளான் போட்டு என் குழந்தைய கடத்திட்ட அப்படின்னு சொல்லவும், என்னது என் குழந்தைய காணுமா, ஐயோ என் குழந்தைய காணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமா அந்த பாட்டிக்கிட்ட இருந்து குழந்தைய அவங்களுக்கு தெரியாம எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா ரொம்ப வயசான காலத்துல பணத்துக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அந்த பாட்டிமாவை எதுவும் பண்ணாம அந்த பாட்டிமா கிட்ட எதுவுமே சொல்லாம அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறி போயிருக்காங்க. குழந்தைய எங்க தேடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கருப்பு, மலர், மோகனா இவங்க 3 பேருமே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து நம்ம சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும், எங்க குழந்தைய தடுப்பூசி போறதுக்காக நர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தோம், நர்ஸும் உள்ள கூட்டிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தைய காணும்னு சொல்றாங்கங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கருப்போட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க மாமா, அவன் என்னோட குழந்தை, என்னோட வாரிசு, எப்படி இவ்வளோ அசால்ட்டாக வந்து குழந்தைய காணணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும், இதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே கீழே மேலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க மாமா, நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த விஷயத்தில் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல மாமா, நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சி என் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க, அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடவுளே நினைச்சிருக்கு போல, அதனாலதான் அந்த குழந்தையே காணாம போயிருக்கு, இனிமே இப்படியே விட்டுருங்க மாமா, இனிமே அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கருப்பு இருந்துட்டு, இங்க பாருமா ஐஸ்வர்யா, இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி இருக்கேமா, இதுல நீ ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கே என்ன, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, இதுல நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா கை தட்டிக்கிட்டே உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே எல்லாருமே காவியாவை திரும்பி பார்த்து அது அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே எப்பமா வந்த நீ,
வாமா என் பையன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க என்னை மருமகன்னு உங்க வாயில கூப்பிடவே கூப்பிடாதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படியெல்லாம் அசிங்கமா நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், மருமகளே என்னாச்சு மருமகளே, எதுக்காக என்னை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மாமா இங்க பாருங்க மாமா, வந்ததும் வராதுமா காவியா என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்தை கிட்ட சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு காவியா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, இங்கே வீட்டில் குழந்தைய காணும் தானே எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அப்படியே படப்படன்னு ஆயிடுது. ஆமாம்மா குழந்தைய காணும் தான் நாங்கள் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லவும், அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஆட்டோவில் இருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இங்கே பாருங்க மாமா, இந்த குழந்தை காணாமல் போனதுக்கும் இவங்க 2 பேருக்கும் காரணம் இருக்கு மாமா. இவங்க தான் இந்த குழந்தைய கடத்த சொன்னதே. இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல மாமா. அதனால தான் மாமா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டிமாவை வச்சு இந்த குழந்தைய கடத்திருக்காங்க. கடத்தினது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு பிளான் போட்டிருக்காங்க மாமா. ஏதோ நான் அந்த குழந்தை பக்கத்தில் இருந்ததுனால அந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களா இருக்கீங்களே, அந்த பிஞ்சு குழந்தை அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவியா ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம சேது ராஜாங்கன்னு அப்படியே இடிஞ்சு போயிருக்காங்க. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண துணிஞ்ச நீங்க இனிமே கண்டிப்பா இங்க வெளியே இருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நீ, இதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? எல்லா ஆதாரமுமே இருக்கு, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க மாமா, நான் வரும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு தான் வந்தேன். போலீஸும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்கள அரெஸ்டும் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இனிமேல் இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மாமா அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த குழந்தை பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு உனக்கு? எதுக்காக இந்த பிஞ்சு குழந்தை மேலே இவ்வளோ கோவம்? இங்கே பாருங்க மாமா, ஐஸ்வர்யாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கே கொடுத்தா ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பரிதாபமா பேசவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கேடு கட்டத்தனத்தை நீங்க பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேது, நான் பண்ணதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சேது. நீ இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்க. உனக்கு இடையில ஒரு குழந்தை இருந்தா நீங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? அதை யோசிச்சுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் இந்த குழந்தைங்க வேண்டான்னு. ஆனால் நீங்கள் யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன். என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்றதுக்காக இவங்களை மன்னிச்செல்லாம் விடக்கூடாது மாமா. நீங்கள் மன்னிச்சு விட தான் இவங்க நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பண்ண தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுப்பி வைக்கணும். நான் மட்டும் அந்த குழந்தை கூட இல்லைன்னா அந்த குழந்தை இன்னும் உயிரோடையே இருந்திருக்காது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் ரொம்பவே கோவமா காவியாவும் ஈஸ்வரியும் போய் பலார்னு 2 அடி கன்னத்திலே விடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக எத்தனையோ கனவோடு வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒரே ஒரு விஷயம் கூட நடக்கல மாமா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குழந்தை தானே. இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது. அதனால தான் மாமா இந்த குழந்தைய எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் மாமா. இனிமேல் இந்த குழந்தைய என்னோட குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் மாமா. இந்த குழந்தையால மாமா பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த குழந்தைய நான் தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, நடிக்காதடி, இந்த மாதிரி கேவலமாக பண்ணிட்டு போலீஸ்ன்னு
அப்படின்னு சொன்ன உடனே இப்படி பம்பி என்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்றியே, இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை தாண்டி இப்போ எதுக்காக சொல்கிற? இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலையும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அவங்களும் இவங்க கூடயே சேர்ந்து ஜெயில் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு காவியா கிட்ட வந்து, இங்கே பாருமா மருமகளே, ஏதோ ஐஸ்வர்யா வாழ்க்கை, அவள் சின்ன பொண்ணு, அதனால தான் அவள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேம்மா, நீ போலீஸ் எல்லாம் வர வைக்காதம்மா, உன் காலில் கூட விழுறம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு? இங்கே பாருங்கள், திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏதாவது பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கட்டிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம அப்பத்தாவும், இங்க பாருடி, குழந்தை எங்கேயும் போயிருக்காதடி, அழுகாதடி அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே, உங்களால தான் என் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. இங்க பாருங்க, என் குழந்தைங்க மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க யார் என் குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு? அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா நாடகம் நடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, இந்த மாதிரியெல்லாம் பேசாதடி, ஏதோ 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானே இப்படி பண்ண, அதுக்காக என்ன இப்படியெல்லாம் வார்த்தையால கொல்லாதடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வசந்தி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க பெரிய மனுஷன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நானும் சும்மா இருந்தேன். ஆனா இப்போ என் பொண்ணோட இன்னொரு குழந்தை காணும்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட நிலைமை இப்போ எப்படி இருக்கோ ஏது இருக்கோ, இதை நினைச்சாவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுமா. நீங்க மட்டும் குழந்தைய தூக்கிட்டு போய் அங்க கொடுக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அந்த குழந்தையும் தாய்ப்பால் இல்லாம வளர்ந்துருக்குமா? சொல்லுங்க. புட்டிப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. தாய் இங்க இருக்கிற போது எதுக்காக அந்த குழந்தை புட்டிப்பால் குடிக்கணும்? இங்க பாருங்க, அந்த குழந்தை திரும்ப கிடைச்சா நாங்க கண்டிப்பா அந்த குழந்தைய திரும்பி வாங்கிட்டு வரதான் போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம அப்பத்தாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பத்தாவும் ரொம்ப எமோஷ்னலா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலர்ந்துட்டு குழந்தை கிடைச்ச விஷயத்த நம்ம தமிழ்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு தமிழுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு தமிழ் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிச்சிடுறாங்க. இதை கேட்டு நம்ம அது தமிழும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கக்கா, அதனால தான் என்னோட குழந்தை அங்கே இருக்க வேணான்னு நான் நினச்சினே. இங்கே பாருங்கக்கா, நான் இப்போவே வரேன், இப்போவே வந்து என் குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ உன்னோட உடம்பை பார்த்துக்கோ தமிழ், உன்னோட குழந்தைய நான் கண்ணு போல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, இனிமேல் என் குழந்தைய அங்கே விட்டு வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைக்கா. இவ்வளோ தூரம் நடந்தது பிறகோ திரும்ப என் குழந்தைங்க நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள துளி கூட இல்லை. அதனால் நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடியாச்சே, குழந்தை கிடச்சிருச்சாமாடி, குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்கள் ஆசை மருமகளும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரனோட பொண்டாட்டி புதுசாக வந்திருக்காளே பொண்டாட்டி, அவளும் சேர்ந்து தான் 2 பேரும் சேர்ந்து தான் என் குழந்தைய கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு வீட்டில் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும் அப்பத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட அம்மாச்சி அப்படின்றதுனால தான் இது வரைக்கும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசவும், இங்கே பாருடி, இவ்வளோ கோபமெல்லாம் பேசாதடி, அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. இங்கே பாருங்கள், என் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக நம்ம சேதுவோட வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மோகனா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்து உன்னோட அண்ணன் பொண்ணா இந்த குழந்தைய பார்த்துக்குது, நானும் மலரும் தானே இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்படி மனசு வந்து உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த ஐஸ்வர்யா அந்த குழந்தைய கையில் தொட்டு தூக்கியிருப்பாளா? இப்படியெல்லாம் பார்க்காம செய்யாமல் இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நம்ம ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், அக்கா நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க அக்கா, ஏன்க்கா நீங்கள் கூட என்னை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டும் அழுதுகிட்டேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம
அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு காலில் விழுந்துடுறாங்க. இங்கே பாருமா, நீ நேற்று தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் கௌரவத்தையும் நீ கெடுத்துட்டியே. இந்த வீட்டுக்கு நீ ஏற்ற மருமகளான்னு இப்போ எனக்கு யோசிக்க தோணுது. இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு தப்பான ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆண்டி ஆண்டி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்ல மருமகளாக தான் நான் இருப்பேன். இந்த குழந்தை இருக்கிறதுனால சேது மாமாவோட மனசு மாறிடுமோன்னு நினச்சி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணனே தவிர வேறு எதுக்காகவும் இப்படி பண்ணல அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுது. போலீஸ் வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசவும், இதை பார்த்து நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே பதறாங்க. சித்ரா இருந்துட்டுமா, போலீஸ் வந்துருச்சுமா, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்களாம்மா, இனிமேல் ஜெயில் களி தான் சாப்பிட்ணுமா, என்னாலலாம் ஜெயிலெல்லாம் இருக்க முடியாதுமா, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடே, கண்டிப்பாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக மாட்டோம், அதெல்லாம் நடக்காது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு, வாங்க சார் வாங்க, நான் சொன்ன இவங்க 3 பேர் தான் சார், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த குழந்தைய கடத்த முயற்சி பண்ணாங்க, அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய பண்ண வேற பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை என் கண்ணில் இந்த குழந்தை பட்டதுனால இந்த குழந்தையோட உயிர் தப்புச்சு. இங்க பாருங்க சார், இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த பண்ண முயற்சித்த இவங்களை இனிமே ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி ஜெயிலில் தூக்கிட்டு போய் போடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாமா, குழந்தைய இப்படி ஒரு கொடூரமான செயல் பண்ண இவங்களை கண்டிப்பாக கோர்ட்டு கூட மன்னிக்காதம்மா, இவங்க வாழ்க்கை முழுக்க ஜெயிலே தாம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் செல்வியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்க கையில் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்களே, முதல்ல என் குழந்தைய கொடுங்க, அப்பத்தான் தான் எனக்கு தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்களும் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இந்த குழந்தைய வாங்கி வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ வாய்க்கு வந்தபடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா, எதுக்காகம்மா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நான் யாருக்கிட்டே உறவாடுறதுக்கெல்லாம் வர கிடையாது. என்னோட குழந்தைய கொடுத்தா நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். இந்த வீட்டுக்கு என்னோட குழந்தை ஒரு அலையா விருந்தாலேயே இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், அதனால் என் குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அது சேது இருந்துட்டு, இங்கே பாருடி, என் குழந்தைய கொடுக்க முடியாதடி, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இங்கே தான் போலீஸ் இருக்காங்களா, இங்கே பாருங்கள் சார், எனக்கு டெலிவரியான மயக்கத்தில் இருந்தப்போ இவங்களோட பாட்டி எனக்கு தெரியாமல் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க சார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அதனால நான் இவங்க வீட்டுக்கு வர முடியல சார். இன்னைக்கு தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி என் குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சார். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி சார் அமைதியாக இருக்க முடியும்? நீங்களாவது என்னோட குழந்தைய வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இதை கேட்ட போலீஸும், இங்கே பாருங்கம்மா, தாயை மீறி எப்படி நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வரலாம்? இது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? முதல்ல குழந்தைய அவங்க கையில் கொடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லவும், இது கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு ரொம்பவே கோவமாக அப்படி பல்லான்னு கன்னத்தில் ஒரு அறை விடுறாங்க. இங்கே பாருடி, என் குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு உனக்கு? எப்படி என் குழந்தைக்கு இப்படி ஒரு துரோகத்தை உன்னால் பண்ண முடிஞ்சது? இங்கே பாரு, என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, உன்னை உயிரோடே வச்சிருக்க மாட்டேன்டி. இங்கே பாருங்கள் சார், என் குழந்தைக்கு இப்படி ஒரு துரோகத்தையும் பண்ண இவங்களை சும்மாவே விடக்கூடாதுங்க சார், இவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரித்தது மிகப்பெரிய தப்புங்க சார். அதனால் நீங்கள் குழந்தைய தாய்கிட்ட கொடுக்கறது தான் நல்லது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்காமல் வளர்ந்தா அந்த குழந்தையோட வளர்ப்பு, அந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடைக்காது. அதனால் முதல்ல அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுங்க. பிறந்த அடுத்த கையோட அந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு தப்பாக தோணலையா அப்படின்னு பயங்கரமாக போலீஸும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது என் குழந்தைய என் கையில் வாங்கி கொடுக்கணும். முதல்ல என் குழந்தைய வாங்கி என் கையில் கொடுங்க சார். பிறந்ததுலேருந்து இன்னும் முகத்தை கூட நான் சரியாக பார்க்கலங்க சார். அதுக்குள்ளே இவங்க என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க சார் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்குறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், எங்களுக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை சார். ஒரு குழந்தை அவகிட்டையும் இன்னொரு குழந்தை என்கிட்டையும் இருக்குது. அப்படி இருக்கிறது தானே சார் சரி. நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோட மனசுக்கு ஆறுதலாக ஒரு குழந்தைய, அவளோட மனசுக்கு ஆறுதலாக ஒரு குழந்தைய இருந்துட்டு போட்டுமே. எதுக்காக ஒருத்தரை மட்டும் கஷ்டப்படுத்தணும் சார்? நீங்கள் மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி யோசிங்க சார். அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி, வளர்ப்பு அப்படின்னு நிறைய இருக்குதுங்க சார். அது தாய் தான் பண்ணணும். முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த குழந்தைய இவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சார். அதனால் இந்த குழந்தைய இங்கே இருக்கட்டும். இங்கே பாருங்க மாச்சி, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இவங்க பார்த்துக்கிட்ட லட்சம் தான் எனக்கு தெரியுது. என் குழந்தை காவியை மட்டும் பார்க்கலனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் குழந்தை உயிரோடவே இருந்திருக்காது. அந்த லட்சணத்தில் தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, இதுக்கு மேலே நீங்கள் வாயை திறந்தீங்க அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையே கிடையாது. இதுக்காக தான் இவங்களை எல்லாத்தையும் அத்து விட்டுட்டுன்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு வந்து என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே பேசவும், இங்கே பாருடி, நாக்கில் கத்தி வச்சு பேசுகிற மாதிரி இப்படியெல்லாம் பேசாதடி, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் சார், முதல்ல என் குழந்தைய வாங்கி கொடுங்க சார். இந்த வீட்டில் இருந்தால் என் குழந்தைக்கு பாதுகாப்பே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸும் ரொம்பவே கோவமாக அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கம்மா, தாய்கிட்ட தான் குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 8 வயசோ அந்த குழந்தைக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் தாய்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எங்கே இருக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க கூட இருந்துக்கலாம். அந்த குழந்தை விருப்பம் உங்கள் கூட தான் இருக்கணும்னு விருப்பம் இருந்தால் அப்போ கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இப்போது இந்த குழந்தை தாய்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்றாங்க. தமிழ்ச்செல்வியும் தன்னோட குழந்தைய முகத்தை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட குழந்தைய ரசிச்சுட்டு காவியா கிட்ட போகிறாங்க. காவியா, உன்னோட காலில் விழுந்து கூட நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கனே. நீ மட்டும் இல்லைனா என் குழந்தை இப்போதைக்கு என் கையில் இருந்திருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி காவியா. இங்கே பாருங்கள் தமிழ்செல்வி, நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களா மாமா, இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா, அவங்க கிட்ட சொல்லுங்க மாமா வேண்டான்னு அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அவங்க எல்லாரையுமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக லேடிஸ் போலீஸை வர சொல்கிறாங்க. கால் பண்ணி வர சொன்னதுமே நம்ம ஈஸ்வரிக்கும், சித்ராக்கு, ஐஸ்வர்யாவுக்கு இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்ச உடனே, இங்கே பாருங்கம்மா, நீங்களாக இந்த கேஸை வாபஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இவங்க 3 பேருமே வெளியே வரவே மாட்டாங்கம்மா. கண்டிப்பாக யார் வந்து கூப்பிட்டா யார் வந்து இவங்களை ஜாமீன் எடுக்க முயற்சி பண்ணாலையோ
அவங்களுக்கு ஜாமீன் வராதபடி நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் சொன்னபடியே நான் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லேடீஸ் போலீஸை வர சொல்லியிருக்கேம்மா. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேம்மா, கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு காவியா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு காவியா, எனக்கு நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்தனா என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது சொல்லு. இங்கே பாரு காவியா, இனிமேல் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் காவியா, இங்கே பாருடி, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பறித்து இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை தேவையே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் முதல்ல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, அந்த நினைப்பை குப்பையில் தூக்கி போட்டுட்டு நீ இப்போ பண்ணல அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா காவியா கிட்ட. காவியா கேஸை வாபஸ் பண்ணாதான் இப்போ என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காவியா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்